மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் ஹோமியோபதி அண்ட் டிராமா. இந்த தலைப்பு எடுத்ததுக்கு காரணம், டிராமால அதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரியில ஹோமியோபதி எப்படி வேலை செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம். ஏன்னா வைட்டல் ஃபோர்ஸ் டீரேஞ்ச் ஆனாதான் நோய் வரும் அப்படின்னு ஹோமியோபதியில இருக்கும்போது, இந்த மெக்கானிக்கல் இன்ஜுரி அதாவது பிசிக்கலா நடக்கிற ஒரு இன்ஜுரியில எப்படி வைட்டல் ஃபோர்ஸ் டீரேஞ்ச் ஆகி நோயாக மாறுது, இந்த மேஜிக்கை எப்படி ஹோமியோபதி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து இந்த டாபிக் தொடங்கியிருக்கு. ஹோமியோபதி கிட்டத்தட்ட இந்த கேஸ் டேக்கிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டா, சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜுரிக்கும் இந்த போல ஆக்சிடென்ட், டிராமா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம டைரக்டா கேசஸ் போவோம். இப்போ உதாரணத்துக்கு ஹோமியோபதியில சிம்பிளா பயன்படுத்துற விஷயம், அடிபட்டால் ஆர்னிகா. இந்த ஆர்னிகாவை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ரத்த கசிவு இல்லாத போது, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ரத்த கட்டி உண்டாயிருக்கு, அடிச்சு வீங்கி இருக்கு, உள்ளுக்க ரத்த கட்டி போல இருக்குன்னா அது தொட்டா வலி, அதெல்லாம் தொட விடாம தடுக்கும் போது ஆர்னிகா ரொம்ப பயன்படும். இது ஆர்னிகா பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த பஞ்சர்டு உண்டு இருக்கு இல்லையா, இதுக்கு லெடம் பால் கொடுப்பாங்க. லெடம் பால் எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படும். ஒரு உதாரணத்துக்கு பூச்சி கடிச்சதுனால ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் லெடம் பால் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். ஸ்னேக் பைட்டுக்கும் லெடம் பால் வேலை செய்யும். நாய்க்கடிக்கும் லெடம் பால் வேலை செய்யும். இப்ப டெட்டனஸ் வராம இருக்குன்னா ஹைப்பரிக்கும் லெடம் பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா டெட்டனஸ் வராம தடுக்கலாம். அப்புறம் அந்த கதவுடைய இடுக்குல இந்த விரல்கள் சிக்கிக்கும் இல்லையா, அப்ப ஹைப்பரிக்கும் ஒரு முக்கியமான மருந்து. பின்னாடி ஸ்பைனல் கார்ட்ல அனஸ்தீசியா கொடுத்து இந்த ஆபரேஷன் பண்ணுவதற்கு பயன்படுத்துவாங்களா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பெயின், பேக் பெயின் சொன்னா ஹைப்பரிக்கும். இதெல்லாம் ஸ்பெசிபிக் ரெமடியாக பயன்படுத்திக்கலாம். இதை கேட்கலன்னா நீங்க இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். இப்ப இந்த டிராமால மலர் மருந்தான ஆர்ஆர் ரெஸ்கியூ ரெமடியும் நான் அதிகமாக பயன்படுத்தினது இல்லை. அதனால எனக்கு அதுல பெரிய அனுபவங்கள் இல்லை. இப்ப இந்த மாதிரி பயன்படுத்தாமல் டிராமால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப சமீபத்துல ஒரு கேஸ் வந்தது. அவர் டிரைவர், ஒரு ஆக்சிடென்ட், போர்வேல போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துருது. எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணணுங்கிறதுக்காக அவரு ஓட்டும் போது இந்த வலது பக்கம் இந்த எலும்பு உடைஞ்சிருது. பக்கத்தில் இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க அறுவை சிகிச்சை பண்றாங்க. அங்க 2 துண்டா எலும்பு போறதுனால கொட்டை வச்சு போல்ட் நட் எல்லாம் மாட்டி பிளேட் எல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுல ரிலீஃப் கிடைக்கல, கையை தூக்க முடியல, பெயின்னா கடுமையா இருக்கு. நான் டிரைவிங் வேற இதை வச்சுக்கிட்டு தான் சார் பண்றேன், வலது கை சும்மா பேருக்கு இப்படி கையை வச்சுக்கிட்டு செய்யறேன். திடீர்னு ஏதாவது பட்டுருச்சுன்னா பயங்கரமா ஷாக் அடிக்குது சார். அதுக்கடுத்து வலினா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வலி. ஆனா அந்த ஷாக் அதை நினைச்சாவே பயமா இருக்கு. இதான் அவர் சொல்லு. நான் சட்டையை கழட்டி காட்டுங்களா, ஆபரேஷன் பண்ண இடத்துனாரு. ஒரு ஆஃப் ஹேண்ட் தான் போட்டிருந்தாரு, சும்மா இதை மட்டும் தூக்கி காட்டுங்க என்ன. அந்த ஆபரேஷன் பண்ண இடமே அசிங்கமா தான் இருக்கு, அந்த அளவுக்கு மோசமா ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த போல்ட் நெட் எல்லாம் போட்டு இவ்வளவு பிரச்சனைகள், பிளேட் எல்லாம் வச்ச பிறகு இந்த பெயினை நிப்பாட்ட முடியுமா ஹோமியோபதியில? இதுதான் சேலஞ்ச். ஆனா பெயினுங்கிறது என்னது? நல்லா பாருங்க, பெயினுங்கிறது என்னது? உணர்வு. உணர்வை மையப்படுத்தி நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா பெயின் போயிருங்கிறது எனக்கு தெரியும். அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, உங்க பெயினை நிப்பாட்ட முடியும், ஆனா கையை தூக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அங்க சரியாக ஆப்ரேட் பண்ணாம, பிக்ஸ் பண்றதை சரியா பண்ணாம விட்டாங்கன்னா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது சார். இருந்தாலும் அந்த வலியை கம்ப்ளீட்டா நிப்பாட்ட முடியும்னு சொல்லி எவ்வளவு நாள் எடுக்கும்னு கேட்டாரு. நான் மருந்து கொடுத்து போன் பண்றாரு, ஷாக்கே இல்ல சார் அப்படின்றாரு. அப்புறம் அந்த பெயின் அப்படின்னா அதுவும் போயிருச்சு சார் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு திருப்பி கூப்பிடுங்க என்ன. 3வது நாள் கூப்பிட்டாரு, சார் வழியே இல்ல சார், நான் என்ன சார் பண்றது, என்ன சார் செஞ்சீங்கன்னு கேட்டார். இதுதான் ஹோமியோ. ஆர்னிகா அல்ல, ஹைப்பரிக்கம் அல்ல, லெடம்பால் அல்ல, கேலண்டலா அல்ல. இப்படிதான் ஹோமியோபதியோட பேக்கேஜ். ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி மெடிசன் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த பேக்கேஜ். இங்க உணர்வு ஷாக், ரைட் சைடு 2 தான் எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன சொன்னாரு, அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுவதற்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் செஞ்சேன் பாத்தீங்களா. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை.
இந்த ரெண்டையும் மையப்பொருளாக எடுத்துக்கிட்டேன். அடுத்தவங்களுக்காக என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதே போல அந்த வண்டியில உட்கார்ந்துருக்க யாருக்கு இந்த பாதிப்பு இல்லை, இவருக்கு மட்டும் தான் பாதிப்பு. நான் கொடுத்த மருந்து பாஸ்பரஸ். ஷாக்குக்கு முக்கியமான மருந்து அர்ஜென்டம் மெட்டாலிக்கம், அர்ஜென்டம் நைட்ரிக்கம், பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் ரைட் சைடு, அது இல்லாம ஆங்ஸைட்டி ஃபார் அதர்ஸ், இதை வச்சுதான் மருந்து கொடுத்தேன். 3x கொடுத்தேன், நான் வச்சுக்கோங்க. ஒரு மாத்திரை சரியாயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் அவர் எப்படி குணமாச்சுன்னு கேட்டாருன்னா, மேஜிக்னால குணமாயிருச்சு சொல்லுங்க, உங்க கிளினிக்ல கியூல நின்றுவாங்க ஆளுங்க அப்படின்னாரு. இந்த உலகம் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஹோமியோபதி ஒரு மேஜிக்கை செய்யக்கூடிய, சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேஜிக்கலா நீங்க சில செய்யலாம். இன்னொரு கேஸ், இந்த கேஸ் எப்படின்னா, ஏற்கனவே இந்த டை போன் இருக்கு பாருங்க, அதுல இருக்க ஹெட், அந்த ஹெட் உடைஞ்சு அதை ஆப்ரேட் பண்ணி அதுல சீல்கள் பல ஆபரேஷன் பண்ண ஒரு கேஸ நான் ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்து குணமாக்கி இருக்கிறதாக ஏற்கனவே சொன்னேன். கிட்டத்தட்ட 6 வருஷமா ட்ரெஸ்ஸிங் பண்ண கேஸ அற்புதமா குணப்படுத்தியிருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. இதே கேஸ் இதே மாதிரி வந்தது போது ஆர்ஸ் கொடுத்தா குணமே ஆகல. அதாவது சரியாகுது, திருப்பி வந்துருது, சரியாகுது, வருது, அப்படியே இருந்தது. இந்த கேஸ்ல அவர்கிட்ட ஏன் இப்படி உங்களுக்கு வருது திருப்பி போகுது, இதுக்கு காரணம் என்ன, மனசுல ஆழமா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சார் நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு சொல்ல முடியாது, சுகர் வேற வந்துருச்சு, என்னை சுத்தி ஆளுக சுமந்துகிட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வேற வந்திருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு, இவங்க கிட்ட இருந்து சொந்த மனைவி கிட்டே நான் பார்த்திருக்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்வாங்க எது செய்வாங்கன்னு தெரியாது, இருக்கிற காசை இழந்துருவோனோ பயமா இருக்கு, இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல சார், இப்ப வேற இந்த கால் உடைஞ்சு ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், அடுத்தவங்க தயவை நாடி இருக்க வேண்டியதா இருக்கு, ஆனா அவங்களை நம்ப முடியல, கைக்கேரிய ஆர்ஸா மாத்தணும், அப்படியே பெயின் எல்லாம் குறைஞ்சு சீல் வர்றதை குறைஞ்சு ரொம்ப அற்புதமா சரியாயிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கேஸ் ஆர்சால்வு கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனா சரியாகல, இன்னைக்கு வரைக்கும் சரியாகணும், திருப்பி வந்துகிட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அவருக்கு இத்தனைக்கும் கையில் இருக்க மசில்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகி பெரிய அந்த மசில் அட்ரோபி ஆனதெல்லாம் சரியாயிடுச்சு, அந்த டிஸ்சார்ஜும் நல்லா குறைஞ்சிருச்சு, ஆனா முழுமையா சரியாகல. அப்ப அவர் ஆள் மனதுல ஏதோ ஒன்று இருக்கு, அதை பார்த்து கரெக்டா மருந்து கொடுத்துட்டோம்னா சரியாயிரும். ஆனா அவர் சொல்வதற்கு தயக்கப்படுறாரு, அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்படிதான் ஹோமியோபதியில் சில விஷயங்கள் குணப்படுத்த முடியாததுக்கு காரணம், பேஷண்ட் நாம அவங்க உள்ளுக்கு இருக்கிறத எடுக்க முடியல, அவங்களாலையும் சொல்ல முடியாதது காரணம். அப்புறம் இன்னொரு கேஸ், இந்த லெகமெண்ட் டேர் ஆச்சுன்னா ரஸ்டாக்ஸ் டெண்டம், அது மாதிரி லம்பார் ரீஜன்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அதுல லெகமெண்ட் ஏதாவது போயிருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஜம்பு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேஸ்க்கு ரஸ்டாக்ஸ் டெண்டம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். 2 டோஸ் ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யும். நான் இது மாதிரி எத்தனையோ கேஸ்க்கு கொடுத்து குணமாயிருக்கேன். ரஸ்டாக்ஸ் மிக முக்கியமான மருந்து, அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அந்த பொட்டன்சியை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பார்த்து சரியாக பண்ணணும். ஏன் இந்த இடத்துல டென்னம் சொன்னா, அந்த லிகமெண்ட்டை ஜாயின் பண்றதுக்கு டென்னம் தான் கரெக்டா இருக்கு. இப்படிதான் ஒரு கேஸ், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பைக்ல ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் 4-வேல போயிட்டு இருக்காரு, போகும்போது ஒரு டேங்க் லாரி அவரை கிராஸ் பண்ண போகுது, இவர் அவரை முந்துறாரு. இதுல என்ன ஆச்சுன்னா, டேங்க் லாரிய திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் ஆயிரும் சைட்ல, இவரை அப்படியே பாத்தீங்கன்னா கையை கிழிச்சிருச்சு வலது பக்கம். இந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி பிசியோதெரபியில் இருக்காரு, கையை முழுமையா நீட்ட முடியல, பெயின் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டேன், ஸ்டிஃபா இருக்குன்னு சொன்னாரு. பிசியோதெரபிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு, இம்ப்ரூவ்மெண்டே இல்லைன்றார். ரஸ்டாக்ஸ் தான் கொடுத்தேன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, ஆனா திருப்பி வந்துருது. அவரை கூப்பிட்டு எந்த இடத்துல பெயின் இருக்கு தொட்டு காட்டுங்க அப்படின்னா, கரெக்டா பாருங்க, கையை இப்படி வச்சு இந்த இடத்துல இது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு, இங்க ஸ்டிச் பண்ணிருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல கை அப்படி பிங்கர் டிப்பா வச்சு இந்த இடத்துல அப்படியே பிடிச்சு அப்படி இழுக்குது, வேற எங்கேயுமே இல்ல, அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் நல்லா ஆயிடுவேன் அப்படிங்கிறார். ரஸ் ரேடிகன் கொடுத்தேன், நல்லா ஆயிடுச்சு. 30C ரஸ் ரேடிகன் கொடுத்தேன், அற்புதமா குணமாயிடுச்சு. அப்ப எப்படி கேஸ் பார்த்திருக்கேன் பாருங்க. இதே பாஸ்பரஸ் பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல ஷாக் அடிக்கும் போது இப்படி கொடுத்த இல்லையா, இதே ஒரு லேடி பிசிக்கலி சேலஞ்ச், அவங்க என்ன பண்றாங்கன்னா கார் ஓட்டி பழகுறாங்க, திடீர்னு அன்னைக்கு ஓட்டும் போது ஜர்க் ஆயிருக்கு,
ஏதோ பிரேக் சடனா அப்ளை பண்ணிடுறாங்க. சரியா ஓட்டுறதுக்கு முடியாம போனதுனால அவங்களுக்கு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அது என்ன ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்த நாள் யூரின் போகும்போதெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் கொடுக்கும். பாத்தீங்களா, இந்த இடத்துல பாஸ்பரஸ் கொடுக்கல, ஷாக் அடிக்கிறதுக்கு அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் கொடுத்தேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அர்ஜென்டா மெட்டாலிக் கொடுத்தோன்னே அந்த யூரின் போடுறது சரியாயிருது. அந்த ஜெர்க் ஆச்சு பாத்தீங்களா, அதுல நடந்த அந்த ஷாக் வந்து சரியாயிரு. இதே ஒருத்தவங்க வந்து கீழே விழுந்துறாங்க, முட்டியில அடிபட்டுறது, லாக் ஆயிரு. நீ அவங்ககிட்ட கேட்கிற என்னன்னு கேட்டா, கால் இப்படி எடுத்து வைக்கும் போது பேலன்ஸ் இல்லாம போயிரு. அவ அந்த நேரத்துல அந்த பேலன்ஸ் இல்லாத போது தெரியாம கால் வச்சுட்டோம்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சு. ஷாக் அடிச்சோன்ன அப்படியே உட்காரலன்னா உடனே பால்பிட்டேஷன் வர ஆரம்பிச்சு. அப்ப பேலன்ஸ், ஷாக், பால்பிட்டேஷன், இந்த மூணையும் மையப்படுத்தி ஒரு மருந்து அர்ஜென்டம் நைட்ரிக்கம். எப்படிங்க, எல்லாத்துலயும் ஷாக் தான், பாஸ்பரஸ்லயும் ஷாக் தான், அர்ஜென்டம் மெட்டாலிக்கும் ஷாக் தான், அர்ஜென்டம் நைட்ரிக்கும் ஷாக் தான். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. அவங்களுக்கு அற்புதமா அந்த நீ பெயின் சரியாயிடுச்சு. ஆனா இத்தனைக்கு விழுந்ததெல்லாம் காலில் தான். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி தான். இந்த மெக்கானிக்கல் இன்ஜுரிக்கு, இந்த டிராமாக்கு நான் கொடுத்தது அர்ஜென்டம் நைட்ரிக்கம். இன்னொரு கேஸ் பார்ப்போம். இந்த கேஸ் வந்து எப்படின்னா, அவர் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வருவாரு. வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னா ஒய்ஃப் அடிப்பாரு. ஒய்ஃப அடிக்கிறத தடுக்கிறதுக்கு பையன் போனோன்னா 2 பேரை அடிச்சு வெளியே தூக்கி எரிஞ்சிருவார், கதவை பூட்டிடுவார். இவங்க நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு 6 மணிக்கு அவர் வேலைக்கு போகும்போது திறப்பாரு, அப்பதான் உள்ளுக்கு வருவாங்க. இப்படியே எத்தனையோ வருஷம் இருந்திருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்திருப்பாங்க. அவருக்கு அடி வாங்காத நாள்கள் இல்லை. அப்படி ஒரு தடவை இவரு எப்படி எந்த கட்டையை கொண்டு அடிச்சதுல இந்த இடத்துல அடி விழுந்துருச்சு, இந்த ஆம்பிட்டு இந்த ஏரியால. அது நாள் பட கட்டி வந்து அது கேன்சரா மாறிடுச்சு. அவர்கிட்ட கேட்டேன், அவங்களோட லைஃப பத்தி சொல்றாங்க. இந்த அடிப்பட்டதுனாலதான் சார் வந்தது, வேற எது காரணம் வாழ்க்கையை பத்தி சொல்றதுன்னா இதை சொல்றாங்க. அடிச்சு டெய்லி அசிங்கப்படுத்துவார் சார், கேவலப்படுத்துவாரு, இன்சல்ட் பண்ணுவாரு. இந்த கேஸ்ல நான் அவங்களுக்கு கொடுத்தது கம்போசிட்டே ஃபேமிலியில பெல்லிஸ் பெர்னிஸ் கேன்சர் ஆன் டிராமா. டிராமானால வந்த கேன்சர், கேன்சர் கிரியேட்டட் டியூ டு டிராமா. அதுல கம்போசிட்டே ஃபேமிலிக்கே உள்ள உரித்தான விஷயம் என்னன்னா இன்சல்ட். கொடுத்தது பெல்லிஸ் பெர்னிஸ். அந்த கட்டி போய் அவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அதே அந்த ஃபேமிலியில ஒருத்தர் தலையில வெட்டி அவர் பேச்சு மூச்சு இல்லாம அவரை போய் நான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன். அப்படியே வந்துட்டு எப்படிங்கிறார், அவர் பொண்ணுட்டு கேட்கிறேன், சார் வாய்க்கா வரப்பு தகராறுல, சொத்து தகராறுல பக்கத்து சொத்துக்காரன் வெட்டிட்டான், அவனை ஒண்ணும் செய்ய முடியலையே, பெருத்த அவமானம் சொல்றாரு சார். நம்மோட வருஷம் இவர் கையும் இப்படிங்கிறார், ஒண்ணும் பண்ண முடியலையேன்ட்டு. நான் வேற எதுவுமே செய்யல, இச்சினிஷியா கொடுத்து அவரோட பேரலிசிஸ் சரியாச்சு, ஸ்பீச் வராம இருந்த ஸ்பீச்சும் வந்துருச்சு, புண்ணு ஆறாம இருந்துச்சு, புண்ணும் ஆறிச்சு. பாத்தீங்களா, ஒவ்வொரு கேஸும் பாருங்க வித்தியாசமா இருக்கும். சாதாரண ஸ்பெசிபிக் ரெமடியில இருந்து எப்படி இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கேஸ் எடுக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிராமால எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். டாக் பைட்டுக்கு வூண்ட் டாக் பைட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து லேக்கசிஸ், லடம்பால் இதுதான் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ண, அந்த கேஸ்ல என்னமா உங்களுக்கு பிரச்சனை சார், நாய் கடிச்சிச்சு, பெரிய விஷயம் ஆயிருமா அப்படின்னா நம்ம வெறி பிடிச்சிருமா, எனக்கு பயமா இருக்கு, அது குட்டி நாய் தான் ஆனா நல்லா கடிச்சிருச்சு, அது ஏதாவது வெறி பிடிச்ச நாயா இருக்குமான்னு ஒரு பயம் வேற இருக்கு, ஏதாவது ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு, வாழ்க்கை அவ்வளவுதான் போயிருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பெல்லோடனா கொடுக்கல, லாக்கசிஸ் கொடுக்கல, லடம்பால் கொடுக்கல, இதெல்லாம் டாக் பைட்ல இருக்கு. ஆனா நான் அது கொடுக்காம பெல்லோடனா வூண்டு டாக் பைட்ல இருக்கிறதுனால ஸ்டமோனியம் கொடுத்தேன். ஏன்னா பியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டு எடுத்து ஸ்டமோனியம் கொடுத்து அந்த பயம் அவங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேஸ், ஆக்சிடென்ட் ஆகி அப்போல அட்மிஷன் போட்டு அப்புறம் வீட்டுல படுத்து போட்டு கீழே கிடக்குறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க மகன் எல்லாம் இறந்துட்டாங்க, பேரம் பேத்தி எல்லாம் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ரிப்ல ஒரு 4-5 இடத்துல பிராக்சர், அசைய கூட முடியல, அசைஞ்சா வலி. நான் அவங்க போய் பாக்குறேன், வீட்டுலதான் போய் பாக்குறேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோமியோபதி டாக்டர். போய் பாக்குறேன், பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க,
எப்படிமா வலிக்குதுன்னு, சார் நரக வேதனை சார். சொல்றது நரக வேதனை சார். எத்தனை நாளைக்கு சார் இப்படியே படுத்திருக்கு, எத்தனை நாளைக்கு சார் படுத்திருக்கு, நரக வேதனை சார். ஹெல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ், fear of extravagance, excess in any matter, how long it will take. ஓபியம் தான் வருது. வலி உள்ள ஒரு சூழல்ல வலி இல்லாம இருக்கும் போதுதான் ஓபியம் கொடுக்கறது வழக்கம். ஆனா இங்க வலி எக்கு தப்பா இருக்கு. இருமுனா வலி, தும்முனா வலி, நகந்தா வலி, அசைஞ்சா வலி எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க சொல்ற வார்த்தை ஹெல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹெல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஓபியத்துல முக்கியமானது, பெப்பவரசை ஃபேமிலிக்கே உள்ளது. அதனால ஓபியம் கொடுத்து அவங்க அற்புதமா குணமானாங்க. அவ்வளவு சீக்கிரமா குணமாவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேஷண்டா இருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு அவங்க குடும்பமே என்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ். இப்படிதான் நீங்க ஹோமியோபதியை நீங்க பார்க்கணும். இந்த கேன்சர் கேசஸ்ல எல்லாம் நீங்க கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்டோட சேர்த்து ஹோமியோ கொடுக்குறீங்களா, இல்ல அவங்கள நிப்பாட்டுறீங்களா, மருந்து நிப்பாட்டிட்டு அப்புறம் கொடுக்குறீங்க? இல்ல, கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இதை கொடுக்கலாம். அதனால ஒண்ணு தப்பு இல்லை, நிப்பாட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இன்னொரு கேஸ் சொல்றேன். இவருக்கு எப்படின்னா பல்லுல ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும், கம்ஸ்ல இருந்து. அப்புறம் ஆனஸ்ல இருந்து ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப நாளா இருக்கு. அவருக்கு ஏஜ் 52. இது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 10 வருஷமாக இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் வந்துகிட்டே இருக்கும். கம்ஸ்ல இருந்து வர்றது ஃப்ரீகோட்டா இருக்கும், ஆனஸ்ல இருந்து வர்றது ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் இருந்துகிட்டு இருக்கும். அவரு எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டாரு. ஹோமியோபதியில கிட்டத்தட்ட அதுக்காகவே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் என்கிட்ட வரும்போது இவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்கும் போது ஹிஸ்டரி ஆஃப் ஸ்னேக் பைட் இருந்தது. நான் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்னேக் பைட்டை வச்சுக்கிட்டு அவருக்கு இந்த கிரானிக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்னேக் பைட்னு எடுத்து மெர்க்சால் அப்படி கொடுத்தேன். அந்த பல்லு இருக்க ப்ளீடிங் போயிருச்சு, அதே மாதிரி ஆனஸ்ல இருந்து வர ப்ளீடிங்கும் போயிருச்சு. இப்படி நாம டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்ணோம்.